அம்மா செஞ்ச சமையல் மாதிரி வராதுங்க. அந்த லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா செய்வாங்க, வடை போட்டு புளிக்குழம்பு செய்வாங்க. அதுதான் செய்யலாம்னு சொல்லிட்டு வடைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே வடை மாவு கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாவும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சு எடுத்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வடையா தட்டி பொரிக்க போறேன். முருங்கைக்கீரை எப்ப ஆஞ்சாலும் தங்கச்சி போன் போட்டுருவா. சரின்னு சொல்லி முருங்கைக்கீரை எடுக்க போனா முருங்கைப்பூவும் இருந்துச்சு. சரி எனக்கு தான் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். முருங்கைப்பூ வாங்கிட்டு வந்து மோர்ல போட்டு கொடுக்கலான்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான். அதுக்கப்புறம் அதை குடிக்க வைக்கிறதுக்குள்ள கெஞ்சிட்டு கிடக்கும். அதனாலதான் சத்தமே இல்லாம வடையில போட்டுட்டேன். இப்ப இது தின்னுங்கன்னு கெஞ்சலாம் வேண்டாம், தன்னால உள்ள போவோம். வடசாலாம் அம்மா வீட்டுல இருக்கும்போது அடிக்கடிக்கு வைப்பாங்க. ஆனா இங்க வந்து இந்த வடசாலாம் இருக்கிறதே நான் மறந்து போயிட்டேன். உங்க வீட்டுல இந்த மாதிரி வடசாலாம் வைப்பீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணுமேன்ட்டு தனியா மசாலா அரைச்சு ஊத்தி நல்லா சூப்பரா செஞ்சிருந்தேங்க. இதை சாப்பிடும் போது ஒவ்வொருத்தரும் மூஞ்ச பாக்கணுமே, மூஞ்சில ஈ ஆடல. எந்த புளிக்குழம்புன்னு இல்ல, எந்த புளிக்குழம்புமே எங்க வீட்டுல விருப்பப்பட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அதனால புளிக்குழம்பே மறந்து போயிட்டேன் நானு. உங்க வீட்லயே இந்த மாதிரி புளிக்குழம்பே சேர்க்க மாட்டோம், செய்ய மாட்டோன்றவங்க கண்டிப்பா ஹை ஃபை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.